கார் இல்லாதவங்களுக்கு ஏன் கார் பிரச்சனை இல்ல சார், கார் பிரச்சனை இல்ல. He is making politics accessible to the common man. நீங்க இத பண்ணாலுமே லஞ்சம் ஊழல் இருக்க தான் செய்யும். சிம்பிளா சொல்றேன் சார், இப்போ இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசலாம். இந்த மாதிரி ஜென்சி இளைஞர்களை கவர்றதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்க. Dr. Srivarma's Wellness presents the Fire Media's The Journalist Summit 2.0 in association with Max Gold, powered by GT Holidays, V-Care Hair and Skin Clinic, Jai Chandran, Educational Partner, Patrician College of Arts and Science, Food Partner, VS Biryani, Refreshment Partner, Fitovers. எதுக்காக எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் கொடுக்குறேன்? இந்த ஜென்சி இளைஞர்களை பாராட்டுறேன். இந்த மாதிரி கேள்வி கத்துக்கோங்க, நிறைய கேளுங்க இந்த மாதிரி கேள்வி. இல்லையா, அது தேவையானதுன்னு நாங்க நினைக்கிறோம். நிறைய பேர் தேவையானதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆக்சஸபிளா மாத்துற ஒரு விஷயமா தான் நான் அதை பாக்குறேன். மக்களுக்கு சேவை செய்யணும்னா கார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, கால் நடந்து போலாம். வெரி சிம்பிள் சார். கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுக்கறத வரவேற்கிறோம்னு சொல்றாங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேக்குறேன். கார் இல்லாதவங்களுக்கு ஏன் கார் பிரச்சனை இல்ல சார், கார் பிரச்சனை இல்ல. He is making politics accessible to the common man. நீங்க இத பண்ணாலுமே லஞ்சம் ஊழல் இருக்க தான் செய்யும். சிம்பிளா சொல்றேன் சார், இப்போ இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசலாம். இந்த மாதிரி ஜென்சி இளைஞர்களை கவர்றதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்க. ஆனா அதிமுக வந்து தொடர்ந்து பாஜக பக்கம் வந்து தள்ளப்படலையா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டிங்கிற நேரட்டிவ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக எடுத்த தனிப்பட்ட முடிவு. அதிமுகவை யாரும் பிஜேபி பக்கம் தள்ளல. காலம் தான் பதில் சொல்லும் சொல்றீங்களா சார்? காலம்லாம் பதில் சொல்லாதுங்க, கட்சிகள் தான் பதில் சொல்லணும். நியாயமா இல்லாத மீடியாவுக்கு எதற்கு அவர் பேசணும் என்ற கேள்வி இருக்கு. நியாயமான மீடியா அநியாயமான மீடியாலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு கதைகள். எல்லா துறைகளிலும் இருக்கின்ற குறைகள் மீடியாவிலையும் இருக்கு. மீடியா நியாயமாக இல்லை என்பது கருத்து இருக்கு சார். பொது கருத்து வந்து இப்போ பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்து 157வது இடத்துல இருக்கு. 2026 பிரஸ் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு இந்தியால தானே செய்ய இருக்கு. இல்ல இது நீங்க பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் பங்களாதேஷோட மோசமா இருக்கு, பாகிஸ்தானோட மோசமா இருக்கு. இப்ப தாவேகா ஆட்சியில செயல்படுற மாதிரி அவங்க திமுக ஆட்சியிலும் செயல்பட்டாங்களா மீடியா? அதுதான் அவங்க கேக்குறாங்க. 21ல இருந்து டார்கெட் பண்ணும்போது விமனை தான் இங்க வந்துட்டு காயின் பண்றாங்கங்கறத பார்க்க முடியுது. அது ஒரு பொதுவான ஒரு புத்தி இருக்கு. நீங்க ஒருத்தரை திட்டுறதா இருந்தாலே வந்து ஒரு உமனை டார்கெட் பண்ணி தான் திட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு பொறுப்புமிக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசுறது, ஒருவேளை அவங்களும் இந்த சோசியல் மீடியா கலாச்சாரத்திற்குள்ள போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு அரசு. இது ஒரு ஆபத்தான அரசு, அசிங்கமான ஒரு அரசு. Dr. Srivarma's Wellness presents the Fire Media's The Journalist Summit 2.0 in association with Max Gold, powered by GT Holidays, V-Care Hair and Skin Clinic, Jai Chandran, Educational Partner, Patrician College of Arts and Science, Food Partner, VS Biryani, Refreshment Partner, Fitovers. நம்முடைய கெஸ்ட் வந்து வரவேற்கலாம். லெட்ஸ் வெல்கம் சிவபிரியன் சார், திரு சுபேஷ் சார், திரு பிரியன் சார். லெட்ஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் டெய்லியுமே பல டிஸ்கஷன்ஸில் வந்து உட்காரிங்கிறத பார்க்க முடியுது. இந்த 3 மாத ஆட்சி காலத்தை வந்து நிறைய தளங்களில் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களில் பல தளங்களில் சொல்லிட்டு தான் இருக்கீங்கிறத பார்க்க முடியுது. பட் இந்த செஷனில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி இல்லைன்னா ஒன் சைடடாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆடியன்ஸாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பார்க்குற மக்கள்கிட்டையும் நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த செஷன். பேசக்கூடாதுன்னா இல்லை, எப்போ பேசணும் எப்படி பேசணும்லாம் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மக்களுமே வந்து பெருசாக இப்போ எதிர்பார்க்குற மாதிரி தெரியல. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணனையும் வந்து விஜயகாந்த் மாதிரி ஆக்கிட போகிறாங்க, ட்ரோல் மெட்டீரியல் ஆக்க போகிறாங்கன்றதான் மக்கள் மனப்பான்மையாகவும் இருக்குது. அப்போ நியாயமாக இல்லாத மீடியாவுக்கு எதற்கு அவர் பேசணும் என்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுங்க? மக்கள்னா யாரை சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் இல்லை, பொதுமக்கள்னா நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறீங்கிற ஒரு அளவு கூட இருக்குல்ல. மக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் டேர்ம். அந்த ஜெனரிக் டேர்மை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கிறது. இன்னொன்று, மீடியா நியாயம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இல்லை, ஜனநாயகத்தில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து நியாயமாக பேச வேண்டிய தருணங்களில் பேசணும். அப்படி பேசாது இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நியாயமான மீடியா அநியாயமான மீடியாலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு கதைகள். இன்றைக்கும் வந்து நடுநிலையாக இயங்குகிற மீடியாக்கள்லாம் நிறையா இருக்குது. அவரே செலக்ட் பண்ணுற மீடியாட்ட கூட அவர் பேசலாம். எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஒரு பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியில் தமிழ்நாடு ஹவுஸில் சார் சார் சார்னு கூப்பிட்றாங்க, அவர் பாட்டு ஓடிட்டே இருக்கார்.
திருச்சியில் வந்து அந்த 31 பேர் இறந்து போயிட்டாங்க. திருச்சி ஏர்போர்ட்டில் சார் சார்னு கூப்பிட்றாங்க, ஓடிட்டே இருக்காரு. ஒரு அரசியலில் வந்தவங்க மக்களோட ரியாக்ட் பண்ணணும், மக்களோட பேசணும், மக்கள் சார்பாக இருக்கிற ப்ரெஸ்ஸோட பேசணும். அப்படி பேசலை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது காலம் பார்த்துக்கும் அவர், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் ரியாக்ஷன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் ஒரு ஜனநாயகத்தோட அழகு, அதுதான் வலுசே இருக்கும். அதை விட்டுட்டு எல்லாரையும் பிளான் பண்ணி நீங்கள் வந்து பார்ஷியலாக இருக்கீங்க, நீங்கள் பாரபட்சமாக இருக்கீங்க, நீங்கள் வந்து அப்படி இருக்கீங்க, நீங்கள் திமுக, நீங்கள் அதிமுக அப்படின்னு சொல்லின்னு போகிறது அர்த்தம் கிடையாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ரியாக்ட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு அழகான விஷயம். இல்லைங்க நான் இப்படி தான் இருப்பேன்னா அதுக்கு நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு விலையை நீங்கள் கொடுப்பீங்க, அவ்வளோதான். ஓகே, ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். இதில் மீடியா நியாயம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன். கடந்த கால ஆட்சியிலே எடுத்துக்கோங்க, இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இவ்வளவு கொலைகள் நடக்குது அப்படிங்கிறத அதே நீங்கள் சொல்கிற அந்த நியாயம் இல்லாத மீடியா தான் அன்றைக்கி வெளியில் கொண்டு வந்தாங்க. அவங்க தான் விவாதங்கள் நடத்தினாங்களா இல்லையாங்கிறது இன்னொரு விவாதம். அதை நான் ஏற்றுக்கிறேன். நிறைய விவாதங்கள் எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்தது என்ன, யார்? நீங்கள் இப்போ தாவேக்காவில் எல்லாரும் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ விஷயங்களை எடுத்து பேசினாங்கல்ல, அதெல்லாம் எங்கேருந்து பேசினாங்க? அவங்களுக்கெல்லாம் சோர்ஸ் யார்? அவங்க எல்லாமே அவங்களே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஜேர்னலிசமாக விஷயங்களை கொண்டு வந்து வெளியில் வந்து அவங்க பேசினாங்களா? அவங்களும் மீடியாவிலேருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் மீடியா நியாயம் இல்லை அப்படிங்கிறத நான் நிச்சயமாக ஏற்றுக்கவே மாட்டேன். நியாயமான விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் இருக்கின்ற குறைகள் மீடியாவிலையும் இருக்குது, அவ்வளவுதான். இல்லை, மீடியா நியாயமாக இல்லை என்பது கருத்து இருக்கு சார். பொது கருத்து வந்து இப்போ பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்து 157வது இடத்துல இருக்கு 2026. இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்தியா, தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு. இப்போ இல்ல இது நீங்க பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் பங்களாதேஷோட மோசமா இருக்கு, பாகிஸ்தானோட மோசமா இருக்குன்ற மாதிரி அந்த ரேங்கிங் கொடுத்திருக்காங்க. உங்களோட கேள்வியே வந்து அடிப்படையே கேள்வி தவறான கேள்வி. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் எதுக்குன்னா, அப்ப கவர்மெண்ட் வந்து எங்களை ஃப்ரீயா செயல்பட விடலைங்கிறது தான் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க நியாயம் இல்லைன்றீங்க. அப்ப வந்து பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், 1ல இருக்கணும் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் எதுக்குன்னா, மீடியாவை நியாயமாக செயல்பட அரசாங்கங்கள் விடுவதில்லை. அதுதான் பிரஸ் ஃப்ரீடம். நீங்க பேசும்போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ நான் மீடியா கொண்டு வராம எல்லா விஷயங்களும் வெளியில வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. அப்ப இன்னொரு கேள்வி முன்ன வச்சிங்க, அது விவாதமா ஆக்குனாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படின்னீங்க. இப்ப நடக்கிற மாதிரியான விவாதங்கள், இப்ப நடக்கிற மாதிரியான எல்லா விமர்சனங்களும் வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல வைக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் முதல்ல கேள்வி. அப்ப அந்த இடத்துல மீடியா வந்து நடுநிலைமையா இருந்திருக்கிறா? இப்ப தாவேக்கா ஆட்சியில செயல்படுற மாதிரி அவங்க திமுக ஆட்சியிலும் செயல்பட்டாங்களா மீடியா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. இல்லை திமுக ஆட்சியிலையும் மீடியாவில் செயல்பட்டாங்கங்கிறத நிறைய ஊடகங்கள் நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நிறைய கூட பார்த்தோம் இல்லையா? பொதுவாக வந்து 2021 இருந்து கிட்டத்தட்ட 23 வரைக்குமே அதிமுகக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விவாதம் தான் அதிகமாக இருந்ததுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அப்படி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கணும். இல்லை 21ல இருந்து 23 வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, மக்கள் பிரச்சனைகள் இருந்தது. அது விவாதம் செய்தார்களா? மக்கள் பிரச்சனைகளை இன்னும் ஊடகங்கள் அதிகமாக விவாதம் செய்யணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் அதை ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு கூட நீங்க கேட்டீங்கன்னா அரசியல் விஷயங்களை தான் ஊடகங்கள் இன்னும் விவாதித்து கொண்டிருக்கிறதே தவிர மக்கள் பிரச்சனைகளை இன்னும் அதிகமா இன்னைக்கும் அன்னைக்கும் விவாதிக்கிறாங்க. இல்ல மக்கள் பிரச்சனைகளை பண்றாங்க மாற்றம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதிகமா மக்கள் பிரச்சனைகளை இன்னமும் பண்ணல, இன்னமும் அரசியல் பிரச்சனைகளை தான் நாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைகளை தான் அரசியல் பார்வைக்காக விமர்சிக்கிறாங்க, அப்படி வேணா எடுத்துக்கலாம், அப்படிதான் பண்ணலாம். இல்ல ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சார்பு இருக்கு அப்படின்னா ரொம்ப நாளாவே ஒரு சார்பா தான் இருக்கு. ஏன்னா எல்லா ஊடகங்களும் அப்படி சொல்லலாம், நடுநிலையா இருக்கக்கூடிய ஊடகங்களும் இருக்கு, ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்த ஊடகங்களும் இருக்கு. அப்ப அதில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மக்களை சந்திக்கிறது, மக்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஊடகங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சுதந்திரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் வந்து உலகத்தில் எந்த மூலைக்கு வேண்டாலும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ ஒவ்வொரு முதலமைச்சர்களும் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சாங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. கலைஞரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அடிப்படையில் ஒரு பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகையாளராக இருந்து வந்தவர். அதனால் தினந்தோறும் பத்திரிகையாளரை சந்திச்சார், கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்க லிமிட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிறவர் அப்படின்னா அரசியலுக்கே புதுசாக வந்திருக்கிறவர், அப்போ ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் சில தயக்கங்கள் இருக்குது. அப்படி போக போக அவரும் ப்ரெஸ்ஸை சந்திப்பார். அதே நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக பேசாமல் இருக்க போகிறதும் கிடையாது. சட்டமன்றங்களில் நேற்று 110 110 வந்து சில அறிக்கைகளை கொடுக்குறாரு, சில கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாரு, எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்கிறாரு. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய
ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கான்ற ஒரு கான்வர்சேஷனும் போகுது. அப்போ பேச வேண்டிய இடத்தில் பேசுகிறார். ஒரு பத்திரிகை சந்திப்பை நடத்தாமல் முதலமைச்சர் தவிர்க்கிறார் அப்படின்னா பொதுவாக காமனாக இருக்கக்கூடிய காமன் மேனுக்கு இது ஒரு பெரிய குறையாக குற்றமாக இல்லை. அதை நான் ஒத்துக்கிறேன். பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறதே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மீடியா பைட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பத்திரிகையாளர் சந்திப்புனா ஸ்ட்ரக்சர்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் வேணும். இல்ல கடந்த 5 வருடங்கள்ல அவங்களும் பண்ணல. அதுதான் கேக்குறேன். ஆனா அவங்களுக்கு நோக்கி அந்த கேள்வி ஏன் வரல அப்படிங்கிறது. அவங்கள நோக்கியும் வந்துச்சு, அவங்கள நோக்கியும் கேட்டோம். கடுமையா நோக்கி வந்தது. மோடியை நோக்கி நம்ம கேட்கிறோம் அந்த கேள்வியை, ஏன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கல? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்டு பிரஸ் கான்ஃபரன்சஸ் பண்ணது வந்து கருணாநிதி ஜெயலலிதா காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாருமே ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ட் பிரஸ் கான்ஃபரன்சஸ் பண்ணல. இன்னொன்னு வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு மேல விவாதிக்கணும்னா எதிர்கட்சிகள் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப தீர்க்கமாக எடுக்கணும். 2017 21 வரைக்கும் ஊடகங்கள் ஏன் வந்து மக்கள் பிரச்சனைகள் பயங்கரமாக விவாதிச்சாங்கன்னா, எதிர்கட்சிகள் வந்து மக்களோட களத்திலேயே இருந்தாங்க. 2021 26 வரைக்கும் எதிர்கட்சி யாருங்கிறது பாஜகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுனால எதிர்கட்சி யாருன்னே 24 வரைக்கும் தெரியல. திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு திரு விஜய் அவர்களுக்கு வந்து மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக விஜய் அவர்கள் கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்போ எதிர்கட்சிகள் வந்து மீடியாவுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். எதிர்கட்சிகள் தான் ஃபீட் பண்ணணும். ஒரு ஸ்டெர்லைட் போராட்டத்தை நான் போய் கவர் பண்ணுறேன்னா என்னால் ஒரு நாள் தான் விக்டிம்ஸ் கிட்ட பேசி கவர் பண்ண முடியும். 2வது நாள் அதை கொண்டு போகணும்னா அதை அடுத்த கட்டத்திற்கு பரிமாணத்துக்கு எதிர்கட்சிகள் கொண்டு போகணும். இன்னைக்கு ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, எதிர்கட்சிகள் எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. இன்னும் 2017 21 வரைக்கும் திமுக இருந்த எதிர்கட்சியாக அதைவிட வீரியமாக எதிர்கட்சியா இருக்கணும் திமுகங்கிறதா. எதிர்கட்சியா இருக்கும்போது தான் மீடியா வைப்ரண்டா இருக்க முடியும். தாவேகா ஆட்சி இன்னும் செட்டில் ஆகிறதுக்கு, இன்னும் மக்கள் கிட்ட மாற்றங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் தேவைப்படும். இந்த 3 மாசம்ன்றது போதாது அப்படிங்கிறாங்க. காலங்கள் தேவைப்படும்னா இன்னும் எவ்வளோ காலங்கள் அவங்களுக்கு தேவைப்படும்? அவங்க கொடுத்துருக்குற வாக்குறுதியெல்லாம் பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு நிதி தேவையாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு வெள்ளை அறிக்கையெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன வாக்குறுதிகள், மகளிருக்கு 2500 ரூபா மாதம் கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். இல்லை மாநிலம் முழுக்க உங்களை மாதிரி பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஸ் தேவையாக இருக்குது. 4000 ரூபா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கொடுக்கணுன்னா பணம் தேவையாக இருக்குது. அப்போது அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அதனால் அது எடுத்துக்கிறதுனா ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் வேறு பல விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிர்வாக ரீதியாக பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க ஒட்டுமொத்தமாக அந்த புதுசாக கட்சி துவங்கி ஆட்சிக்கு வந்ததுனால நிர்வாகத்தை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு அதிகாரிகள் கொடுக்குற விஷயத்தை வந்து சரிபார்த்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்லேருந்து. என்ன இஷ்யூ பண்ணுறாங்க? இடதுசாரிகள் மாணவர்கள் போராட்டங்கள் நடத்தினா அதில் மற்ற கல்லூரி மாணவர்கள்லாம் மாணவர்கள்லாம் கலந்துக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் வந்து செக்ரட்டரியேட்லேருந்து காலேஜ் எஜுகேஷன் டைரக்டருக்கு போகுது. அவர் வந்து எல்லாருக்கும் அனுப்புகிறாரு, எல்லா காலேஜஸுக்கும் அனுப்புகிறாரு. அப்புறம் மக்கள்கிட்டேருந்து எதிர்ப்பு வந்த பிறகு அந்த சர்க்குலரை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஒரு நியாயமான போராட்டங்களில் மாணவர்கள் கலந்துக்கிற விஷயத்தை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஜனநாயக ரீதியில் ஒரு விஷயத்தை முடக்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக. அப்போது அதிகாரிகள், இந்த அரசியல்வாதிகள் விஜய் அவர்களுக்கு தெரியாமலோ இல்லை உயர்கல்வி அமைச்சருக்கு தெரியாமலோ இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இது மாணவர்கள் சம்மந்தப்பட்டது. இது வந்து நீங்கள் நேற்று பேப்பர் இன்றைக்கி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? அப்போ கவர்மெண்ட்டில் வந்து அதிகாரிகள் தனியாக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை விஜய் தலைமையில் இருக்கிற அமைச்சர்கள் தனியாக ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களான்ற ஒரு கேள்வி வருது. அதனால் இன்னும் இப்போ டெண்டர் விடுறாங்க, ஒரு டெண்டர் நோட்டீஸ் விடுறாங்க. டெண்டர் நோட்டீஸில் பலவிதமான குளறுபடிகள் போயிட்டுருக்கு. அப்போது இன்னும் நிர்வாகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கீனாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தரணும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு டைம் தரணும், நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் தரணும், அசம்பிளியில் வந்து ஒழுங்காக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இன்னும் டைம் தரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நம்பி ஓட்டு போட்டுட்டோம். இவங்க தான் மாற்றம் செய்வார், மாற்றம் பண்ணிவிடுவார், அதிமுக ரொம்ப சலிச்சு போச்சுன்னு ஓட்டு போட்டாச்சு. நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். மாற்றம் சலிச்சது, மாற்றம் கொடுக்க மாட்டார்னா அடுத்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இல்லை, மினிமம் ஒரு 1 இயராவது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 50 வருஷம் இங்கே ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அதை மாற்றுவதற்காக இன்றைக்கி புதுசாக வேற ஒரு கவர்மெண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்துருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஃபினான்ஷியலாக நமக்கு பிரச்சனை இருக்குது, நிர்வாக ரீதியாக பிரச்சனை இருக்குது, எல்லா தளத்துலையும் பிரச்சனை இருக்குது, அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை, எல்லாமே இருக்குங்க.
எல்லாத்தையும் மாற்றணும்னா நீங்கள் 3 மாதத்தில் மாற்றவே முடியாது. மினிமம் 1 இயர் ஆகணும். 1 இயர் நீங்கள் டைம் கொடுங்க. அதற்கு பிறகு இந்த அரசாங்கத்தை நோக்கி விமர்சனம் பண்ணுங்கள். ஏன்னா 50 வருஷமாக ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து இவங்க மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் சில குறைபாடுகள், இடைஞ்சல்கள், இடையூறுகள், தவறுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஒரே நாளில் ஜீம்புமானு மாற்றிடவே முடியாது. மினிமம் 1 இயர் ஆகுங்கிறது தான் என்னுடைய. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் வணக்கம் சார். என்னோட கேள்வி என்னன்னா, எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறமா திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து திமுக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் வந்து போகுது. ஸோ திமுக வந்து பாஜக பக்கம் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செய்கிறாங்களா, இல்லைனா உண்மையிலே வந்து இந்த மாதிரி நடக்குதா? ஏன்னா இப்போ 2029லையும் திமுக வந்து இப்போ எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து அதிமுக பாஜக ஏற்கனவே வந்து ஒரு இது இருந்துச்சு. ஸோ அவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு வந்து தெரியல. ஸோ அவங்க இந்த பாஜக பக்கம் வந்து போவாங்களா, இல்லைனா இப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி வந்து வந்திருக்கு. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து எதிராக இருக்கிற ஒரு சில கட்சிகளோட சேர்ந்து ஒரு 3வது ஒரு ஃப்ரண்ட்டை வந்து அமைப்பாங்களா அப்படின்றது தான் என்னோட சந்தேகம். ஸோ இதை பற்றி நீங்கள் 3 பேர் யார்? இல்லை, பேச்சுவார்த்தை அப்படிங்கிற அளவுக்குலாம் எதுவுமே போகல. நிறைய மீடியாவில் நிறைய ஸ்பெக்குலேஷன் வரும். என்னுடைய சோர்சஸ் படி அதிமுக திமுக கூட்டணி வச்சு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சது உண்மை. அது வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் திமுகலேயும் நடந்தது, அதிமுகலேயும் நடந்தது. என்னோட சோர்ஸ் படி அது உண்மை. ஆனால் இப்போ பாஜகவோட திமுக கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிற இடத்துல இருந்து திமுகவில் எந்த தகவலும் கிடையாது. இது வந்து யூகங்களாக எல்லாரும் பேசுகிறது தான். ப்ராபப்ளி என்ன பண்ணுவாங்கன்னா, டீலிமிட்டேஷன் பில்லு டிஎம்கே சப்போர்ட் பண்ணலாமா அப்படிங்கிற இடத்துக்கு டிஎம்கே நோக்கி போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர அது கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நாம் பேசுகிற இந்த நேரத்தில் நிச்சயமாக இல்லை. இன்னொன்று 2029ங்கிறது வந்து இன்னும் 3 வருஷம் இருக்குது. எந்த கட்சியும் யாரும் இன்னொரு பக்கம் தள்ளவே முடியாது. பாலிட்டிக்ஸில் வந்து 1 வீக் இஸ் அ ஹியூஜ் டைம். ஒரு வாரத்தில் என்ன வேணாலும் மாறலாம். 2029 யார் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அவங்கவுங்களுடைய ஆசை தான். காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட இருக்கணுங்கிறது காங்கிரஸோட ஆசை. அது எப்படி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வந்து 29 ஜனவரியில் இல்லை ஃபெப்ரவரியில் நம்ம பேசினோம்னா கரெக்டாக. சார் நீங்கள் தள்ள முடியாதுன்னு சொன்னீங்க எந்த கட்சியும் எந்த கட்சியாலையும். ஆனால் அதிமுக வந்து தொடர்ந்து பாஜக பக்கம் வந்து தள்ளப்படலையா? யார் எப்படி தள்ளுறாங்க? யாருமே தள்ளப்படுறது இல்லை. ஏன்னா முதல்ல வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு நின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பாஜக தான் எங்களுக்கு வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்னும் வந்து சொல்லி பாஜகவோட நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தொடர் தோல்விகளால் மறுபடியும் வந்து நாங்கள் பாஜக பக்கமே போகிறோம்னு சொல்லி போனாங்க. அது தள்ளப்படுறது இல்லை. தள்ளப்படுறதுன்னா ஒரு கட்சி வந்து கான்ஸ்பயர் பண்ணி இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, தாவேக்கா வந்து ஒரு சில முயற்சிகளை எடுத்து திமுகவை வந்து பாஜக பக்கம் தள்ளுதுன்னு. அதுதான் தள்ளுறது. இன்னொரு கட்சியினுடைய முயற்சிகள் இல்லை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜினால நீங்கள் அவங்கள புஷ் பண்ணுறது. அதிமுக திருப்பி பாஜக கிட்ட போனது வந்து அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க 3rd பொசிஷனுக்கு போயிட்டாங்கல்ல இந்த எலெக்ஷனில், அந்த பொசிஷனுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பாஜக பக்கம் போனாங்க. நெரட்டிவ் நம்ம பக்கம் இருக்கணும், நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிற அந்த நெரட்டிவ் தான் இருக்கணும், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிங்கிற நெரட்டிவ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக எடுத்த தனிப்பட்ட முடிவு. அதிமுகவை யாரும் பிஜேபி பக்கம் தள்ளலை. ஸோ காலம் தான் பதில் சொல்லும் சொல்றீங்களா? நிச்சயமா காலம் தான் பதில் சொல்லும். காலம்லாம் பதில் சொல்லாதுங்க, கட்சிகள் தான் பதில் சொல்லும். காலம் கட்சிகள் எப்படி நடந்துக்கிறதோ அதுதான் காலம் சொல்ல போகுது நமக்கு. ஆக்சுவலாக இந்த காலம் பதில் சொல்லும், மக்கள் பார்த்து கொள்வார்கள், இதெல்லாம் அந்த இல்ல சார், ரஜினி சார் பேசினார், அதை தான் சொல்றாரு. காலம் பார்த்து கொள்வது அதெல்லாம் அர்த்தம் இல்லாத. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இல்லை பாலிடிக்ஸில் வந்து சார் சொன்னார் 1 வாரம் பெரிய விஷயம்ன்றார். 1 வாரம் இல்லை, 1 நாளே பெரிய விஷயம். 1 நாளில் பல மாற்றங்கள் நடக்கும். அதனால் பாலிடிக்ஸில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய சூழலை பொறுத்து தான் தீர்மானிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டேட்லேயும் அதிகாரத்தில் இல்லை, சென்ட்ரல்லையும் அதிகாரத்தில் இல்லை டிஎம்கே. அவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அதே சமயம் கடந்த 5 வருஷமாக பாஜகவை கடுமையாக எதிர்த்துட்டாங்க. அதை தொடர்ந்து பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. 2 பக்கமும் எனிமையை வச்சுக்க முடியாது இல்லையா? ஒரு பக்கத்தில் எதிரி, 2 எதிரியும் நீங்கள் டீல் பண்ண முடியாது. ஒரு எதிரியை டீல் பண்ணலாம், விஜய் எதாவது டீல் பண்ண வேண்டியது கட்டாயம் அவங்களுக்கு. சென்ட்ரல் எதுக்கு டீல் பண்ணணும்? 22 எம்பிக்களை கையில் வச்சுருக்காங்க. அவங்க கொண்டு வர மசோதாவை ஆதரிச்சது மூலமாக அந்த பக்கத்தில் இந்த ஒரு பிரச்சனைகளை தடுக்கலாம் இல்லையா? அவங்க அங்கே அமலாக்கத்துறை இருக்கு, அந்த பிரச்சனைகள். ஆமா, அந்த பிரச்சனை தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகளா, அவங்களோட பர்சனல் பிரச்சனைகளா சார்? எல்லா பிரச்சனைகளும் அதை நம்ம ஜெனரலைஸ் பண்ண வேணாம். தமிழ்நாட்டோட உரிமைகளை காக்கிறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு வர சொந்த பிரச்சனைகளாகட்டும்,
பல விஷயங்களுக்கு இந்த மத்திய அரசுலேருந்து ஒரு பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் இல்லையா? அது கூட்டணியாக மாறுமானா அது 29 தேர்தல் நெருங்கும் போது தான் தெரியும். எல்லாமே சார் வந்து அந்த திமுக ஆசைப்படுதா இல்ல நீங்க ஆசைப்படுறீங்களா சார் பாஜகவோட சேரணும்? ஆசைப்படுறீங்க. எந்த கட்சியுமே தன்னோட இப்போ 21 பாஜகவோட இந்த ஏடிஎம்கே 24 ஏன் மாறினாங்க, 26 ஏன் மாறினாங்க, 3 எலெக்ஷன்ஸில் மாற்றம் எப்படி வந்திருக்கு பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாற்றம்ன்றது அரசியலில் வந்து அந்தந்த சூழலை பொறுத்து இருக்கே தவிர இது வந்து இப்படி தான் போகும். அடுத்த இதே தாவேக்காவோடு இருக்கிற கட்சிகள் 29 தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கூட இருப்பாங்களா? தெரியாது. மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக அடுத்த வாரமே பாஜகவோட மினிஸ்ட்ரியில் திமுக போய் சேருமானா சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல, சொல்ல முடியாது. சரி, அப்ப எல்லாமே ரெடி ஆயிட்டீங்களா திமுக பாஜக கூட்டணிக்கு? அந்த அளவுக்கு திமுக போறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியும். வந்து we cannot predict. பாலிடிக்ஸ்ல வந்து அந்த சூழல் தான் தீர்மானிக்குது ஆக்சுவலா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த 100 நாள்ல கரெக்ஷன்லாம் நல்ல கரப்ஷன்லாம் குறையுது அப்படின்ற மாதிரின்றாங்க. எப்படி அவங்க மாற்றத்தை வந்து 100 நாள்ல எதுவும் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ கரப்ஷனை மட்டும் எப்படி குறையுதுன்னு அவங்க முடிவு பண்றாங்க? இல்லை, ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தான் 100 நாளில் சில விஷயங்களை முயற்சி செய்கிறாங்க. ஒரு சில இடங்களில் அது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு முழுவதுமாக வந்து கரப்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு நாங்கள் யாருமே சொல்ல மாட்டோம், அது கவர்மெண்ட்டும் சொல்லாது. அப்போது ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்றா சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. நீண்ட நாள் போக வேண்டியிருக்கு, பெரிய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க, அதில் அவங்க ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க மொழியே. ஒட்டுமொத்தமாக 100 நாளில் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லலை. அது ஏன் வந்து 100 நாள் கம்மி ஆனால் குறையுதுன்னு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பேசினவங்க கிட்ட அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போகும்போது அவங்கக்கிட்ட லஞ்சம் கேட்கப்படலை. அவங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒருவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட்டில் 10% கடந்த ஆட்சியில் கேட்டிருந்தாங்க. அந்த 10% அவர் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத ஃபெப்ரவரியில் என்ன பண்ணுறாருன்னா, மே மாதத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறின பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் விட்டுறாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு கவர்மெண்ட் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை அணுகி நீங்கள் வாங்க குவேரி அப்படின்றாங்க. குவேரி அப்படின்னா பிஸ்னஸ்மேனுக்கு தெரியும் கூப்பிட்டு டீல் பேசுகிறது அப்படின்னு. ஸோ அவர் டீல் பேசுகிறதுக்கு தயாராக போயிட்டார். அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்கள் கிளியர் பண்ணுறோம். பேப்பர்ஸ் கொடுத்து 10 நாளில் கிளியர் ஆகிடுச்சு. இன்னொன்று, என்னுடைய உறவினர் ஒருவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கிறார். அவர்கிட்ட லேபர் ஆஃபீஸ்லேருந்து வருஷத்துக்கு இவ்வளோன்னு பணம் கேட்பாங்க. இந்த வருஷம் கொடுக்க அவர் போயிருக்கும் போது அங்கே கீழே இருக்கிற அதிகாரி வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய உறவினர் ஏன்னு கேட்கும்போது மேலே அதிகாரி வாங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் வாங்கலை. ஸோ அனுபவத்திலேருந்து பேசுகிறது தான். ஆனால் கரப்ஷன் முற்றிலுமாக குறைஞ்சிருச்சான்னா, நீங்கள் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முற்றிலுமாக குறைக்கிறதுங்கிறது வந்து முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணாலும் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அங்கேயும் வரும். ஒரு தனி மனிதர் வாங்கணும்னு நினச்சாருன்னா அவர் நிச்சயமாக வாங்கிட்டே தான் இருப்பார். இது குறைய ஆரம்பிச்சிருக்கு, ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இது ஒன்று தான் டிரான்ஸ்பரன்சிங்கிறது. பட் டிரான்ஸ்பரன்சிங்கிறதுல இந்த கவர்மெண்ட் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ்லேயே டிரான்ஸ்பரன்சி இல்லை, இவங்க பேசுகிற விஷயங்களில் டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஸோ அதெல்லாம் இவங்க திருத்தி கொள்ள வேண்டும். இதில் 2 விஷயம் இருக்குது. அதாவது ஊழல்ன்றது என்னென்னா, அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ணுறது ஊழல். டெண்டர் கொடுக்கறது, அதில் வந்து ஹையர் பர்சன்டேஜ் போட்டு துட்டை வாங்குறது, நிறைய விஷயங்கள் அது ஊழல். அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், முதலமைச்சரோ அமைச்சர்களோ வாங்குகிற விஷயங்கள் ஊழல். லஞ்சம்ன்றது கீழே இருக்கிற அரசு அலுவலகங்களில் வாங்குறது. ஆர்டிஓ ஆஃபீஸில் போனீங்கன்னா, தாசில்தார் ஆஃபீஸில் போனீங்கன்னா, ரேஷன் ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கெல்லாம் துட்டு கேட்குறது லஞ்சம். ஆக்சுவலாக இந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு ஆட்சி மாறினாலே சில அதிகாரிகள் கொஞ்சம் யோசிப்பாங்க லஞ்சம் வாங்குறதுக்கு. அந்த மாதிரியான நிலைமை தான் இப்போ இருக்கா, இல்லை உண்மையிலே அதிகாரிகள் மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்களான்றது தெரியல. அலுவலகங்களில் ஒரு மனமாற்றம் வந்திருக்கான்னு தெரியல. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஊழல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுறாங்களா இல்லையான்னா, அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது தான் நமக்கு தெரியும். அவங்க ஏதாவது திட்டங்களை நிறைவேற்றும் போது தான் தெரியும். இந்த கவர்மெண்ட் இன்னும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவே ஆரம்பிக்கலை. இப்போ தான் வந்து 1 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க, பணம் ஒதுக்கியிருக்காங்க. குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறதா சொல்கிறாங்க, பணம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த டெண்டர்லாம் போயிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு வேலைகள் நடக்கும்பொழுது தான், இந்த கவர்மெண்ட் வேலைகள் செய்யும் பொழுது தான் அதில் ஊழல் இருக்கா இல்லையானதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் நமக்கு இன்னும் வரல. அப்போ இந்த கவர்மெண்ட் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது, அந்த வேலை எப்படி செய்யுது, அவங்க போடுற 1 கிராம் நகை
நகை மோதிரம் வந்து அது வாங்கினது எவ்வளோ விலைக்கு வாங்குறாங்க, கடையில் எவ்வளோ விலைக்கு விற்கிது, இவங்க டெண்டரில் எவ்வளோ போட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு சவரன் நகை எவ்வளோக்கு வாங்குறாங்க, இன்றைக்கி 1.25 லட்சம் ரூபாய் விற்குது, ஒரு சவரன் அவங்க எவ்வளோக்கு வாங்க போகிறாங்க, டெண்டர் விட்டு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, எத்தனை பேர் கொடுக்க போகிறாங்க, அது கோல்டோட தரம் எப்படி இருக்கும், பல விஷயங்கள் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கலைங்க. இது வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு தான் நம்ம ஊழலை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த ஊழல்ன்ற பாட்டை விட்டுருங்க. சில பேர் ஊழல் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க, அது அவங்களோட இஷ்டம். ஆனால் லஞ்சம் குறைஞ்சிருக்கானா சில அதிகாரிகள் மட்டத்தில் லஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஊழலை பற்றி இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேலை செய்ய ஆரம்பித்தாதான் தெரியும். இல்லை அதிகாரிகள் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இல்லைங்கிறத பார்க்க முடியும். இல்லை அப்போ ஊழல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் யாருமே இல்லை. 100 நாள் வந்து நான் மார்க் போட மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். இல்லை அதிகாரிகள் மட்டத்தில் ஊழல் குறைஞ்சிருக்கு, அதுக்கு மனமாற்றம்லாம் காரணம் இல்லை. இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள பயம். ஒரு முதலமைச்சரே பொது மேடையில் பேசிட்டார், லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறது நம்மளுடைய காலகட்டங்களில் இப்போ தான் முதல் முறையாக நடந்திருக்கும் போது அதிகாரிகள் மட்டத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பயம் வந்திருக்குங்கிறது உண்மைதான். நிச்சயமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிவிக்கே உள்ளே வந்தாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டேட்டா ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தோன்னா டிவிகேல இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் வந்து நிறைய குற்றம் பண்ணியிருக்கிறதாவும் அவங்க மேலே நிறைய கேசஸ் இருக்கிறதாவும் அவங்க தான் ஹையஸ்ட்டில் நின்னாங்க. இதை வச்சுட்டு அவங்க எப்படி மாற்றம் தரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, எலெக்ஷனுக்கு முன்னால் வந்துச்சுன்னா அது தெரிஞ்சு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மக்கள் வந்து அவங்க சொன்ன ஸ்லோகனுக்காக ஓட்டு போட்டிருக்காங்களா, இல்லை ஏற்கனவே இருந்த கட்சிகள் மீது இருந்த ஒரு அயற்சி, ஒரு ஃபெட்டிக்னால ஓட்டு போட்டிருக்காங்களா? ஏதோ வாட் எவர் இட் இஸ், ஓட்டு போட்டாச்சு. மக்களினுடைய அந்த மேண்டேட்டை மதித்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். பேசிக்கலாக இப்போ எல்லாருமே இந்த கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வையில். நான் ஏன் டைம் கொடுக்கணுங்கிறேன்னா, மக்களுடைய மேண்டேட்டை நீங்கள் மதிக்கணும். மெஜாரிட்டி வரல, ஆனால் 108 பேர் இந்த திரு விஜய் அவர்களுடைய அரசு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னும் போது அதை நாம் மதிக்கணும். முதல்ல அதுதான் நிறைய எதிர்க்கட்சிகள் முதல்ல அதை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் சட்டசபையிலையோ சரி வெளியிலையோ சரி யாரை பற்றி பேசினாலும் மேலோட்டமாக அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே நுழையாமல் அவங்கள பற்றி மட்டும் பேசுகிறது, அவங்க தப்பை பற்றி பேசுனது மட்டும் நிறுத்திடுவாங்க. ஆனால் நம்ம சீஃப் மினிஸ்டரை பற்றி பர்சனலாக அவங்க லைஃப்குள்ளே நுழைஞ்சி அது கொஞ்சம் விஷயத்தை வந்து பப்ளிக்காக வந்து சொல்கிறது எந்த அளவுக்கு டீசென்சி இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நம்ம அரசோட மாண்பா. அண்டு இதை ஏன் யாருமே வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் என்னோடய கேள்வி சார். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? எல்லாரும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்கோம். இது வந்து இப்போ திரு விஜய் அவர்கள் மட்டும் டார்கெட் பண்ணப்படலை. இதுவரைக்கும் இருந்த திராவிட அரசியலில் இந்த இப்படிப்பட்ட பர்சனல் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து 1950களிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அதை வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டீபொலிட்டிசைசேஷன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தின் மீதோ இல்லை ஒருவரின் மீதோ பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இல்லைன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பில் போவீங்க அப்படிங்கிறது. இதை யாரும் கண்டு கொள்ளாமல்லாம் இல்லை. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களையோ இல்லை முதலமைச்சரினுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசினா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கண்டனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து மாறும். காமன் மேனோ இல்லை எதிர்கட்சி தலைவர் அப்படிலாம் பேசுகிறாங்கிறத தாண்டி ஒரு கட்சியோடைய அஃபிஷியலான ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வரும்பொழுது தான் இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது நான் எதை பற்றி சொல்கிறேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இல்லை, அது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தான். அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் தான். அவங்களுக்கு ஏன் அங்கு இடம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நான் இல்லைன்னா சொல்லலாம். அதுதான் சொல்கிறேன். ஸோ விமன் ஆர் டார்கெட்னா விமன் பாலிட்டிஷியன்ஸே இங்கே இன்னொரு விமன் பாலிட்டிஷியன்ஸை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க. ஸோ இது சொசைட்டியாக தான் இதை அப்படி அதை கொண்டு போகவே விரும்பல. ஸோ ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணும்போது விமனை தான் இங்கே வந்துட்டு காயின் பண்ணுறாங்கிறத பார்க்க முடியுது. விமன்ங்கிறது அது அடுத்த பிரச்சனை. அது ஒரு பொதுவான ஒரு புத்தி இருக்குது. நீங்கள் ஒருத்தரை திட்டுறதா இருந்தாலே வந்து ஒரு உமனை டார்கெட் பண்ணி தான் திட்டுறாங்க. இப்போ அந்த பொது புத்தி இருக்குது. இப்போ இதில் என்னென்னா இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு முந்தியெல்லாம் சார் சொன்ன மாதிரி 50s 60s வந்து ஒரு ஒரு கிசுகிசோ காசிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும் இந்த தலைவர்களை பற்றி. இன்றைக்கி அது வெளிப்படையாக பேசுகிறாங்க. அதுதான் ஆபத்து. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து அது வெளிப்படையாக சில விஷயங்களை யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் ஃபேக் ஐடியில் ஒரு தலைவரை பற்றி அவதூறாக ஆபாசமாக அநாகரிகமாக ஒரு பதிவு போடுறாருன்னா அது யாரோ ஒருத்தர் சோன் மூணாவது ஒருத்தர். ஆனால் இன்றைக்கி பொறுப்புமிக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசுறது
ஒருவேளை அவங்களும் இந்த சோஷியல் மீடியா கலாச்சாரத்திற்குள்ளே போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு அரசியல், இது ஒரு ஆபத்தான அரசியல், அசிங்கமான ஒரு அரசியல். இல்லை, அவங்க ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸை இதில் கொண்டு வர்றது வந்து யார் கொண்டு வந்தாலும் இது தவறு தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது குறிப்பாக பெண்கள் அவங்கள அதில் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரைவேட் லைஃப்ஸ்ன்றது வந்து ப்ரைவேட் லைஃபாக மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் பப்ளிக் டிஸ்கோஷரில் கொண்டு வரவே கூடாது, கொண்டு வரவும் முடியாது. அது எந்த கட்சி செய்தாலும் அது தவறு. பிரியன் சார், இது சம்மந்தமாக உங்களோட கருத்தையை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வழக்குகள் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வழக்குகள் போட்டது இல்லை கைது பண்ணுறது அது ஒரு கான்ட்ரவர்சி போயிருந்தால் கூட இந்த தலைவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு வேணும். அது விமர்சனங்களை வந்து நீங்கள் ஒரு கூர்மையான விமர்சனங்கள் வைக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அதை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு புண்படுத்துகிற மாதிரி ஒரு ஆபாசமாக இல்லை பெண்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற விஷயமாக அது மாதிரிலாம் பேசுகிறத வந்து இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அரசியல் தலைவர்கள் அது ஒவ்வொருத்தரும் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அப்பாவை காணும்னு நீங்கள் அசம்பிளியில் தேடினீங்கன்னா அதுக்கு எதிர்வினை வேறு மாதிரி தான் வரும் ஆக்சுவலாக. அதனால இது வந்து சரியா இருக்குமா? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஆல்வேஸ் விமன் ஆர் டார்கெட்டட்னா அதை சுற்றி தான் நான் அதை பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணது தப்புனா நீங்கள் பண்ணுறது அதை விட பெரிய தப்பாக இருக்கு அப்படிங்கிறது ரெண்டுமே இங்கே வினை எதிர்வினை. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது என்ன வாட் யூ சோவ் யூ ரீப். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ணுவீங்க. அசம்பிளியில் நீங்கள் எப்படி பேசணும், அசம்பிளியில் நியாயமாக ஒழுங்காக பேசணும். அதை நீங்கள் நியாயப்படுத்துறீங்களான்னு நான் கேட்குறேன். ஸோ வாட் யூ சோ யூ ரீப் அப்படிங்கிறப்ப அவங்க பேசுனது நீங்கள் நியாயப்படுத்துறீங்களான்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒழுங்காக பேசினா உங்களுக்கு எதிர்வினையும் ஒழுங்காக வரும். நீங்கள் வந்து அட்டு சீட்டுலாம் பேசினீங்கன்னா கொரட்டூரில் குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டோன்னு பேசினீங்கன்னா என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன் ஆக்சுவலாக? நீங்கள் இந்த மாதிரி ஜென்சி இளைஞர்களை கவர்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவங்க பண்ணுறது தப்புங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு விமனை எப்படி நீங்கள் ஒரு பர்சனல் லைஃபையோ ஒரு விமனையோ எப்படி டார்கெட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். அதுக்கு ரியாக்ஷனும் தப்பு தாங்க. ஆனால் நம்மளும் பொறுப்போடு இருக்கணும்ல. பொறுப்புல இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்போடு இருக்கணும்ல. பொறுப்புல இல்லாத இல்ல சார், this is not new for DMK. இல்ல நான் டைரக்டாவே கேக்குறேன். இது வந்து ஒன்னும் DMKக்கு புதுசு கிடையாதுங்கறத கேக்குறேன். இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்துட்டு இப்போ நீங்க வந்து வாட் யூ சோ ரீப்னு நீங்க சொல்றீங்க. பட் எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சிச்சு. திரு உதயநிதி அவர்கள் பழனிசாமி அவர்களை எப்படி பேசினார், அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசினார் அப்படிங்கறத இப்போ வரைக்கும் கண்கூட நம்மளுக்கு ஆதாரங்கள் இருக்கு. வாட் யூ சோ ரீப்ங்கறத நான் எடுத்துக்கிறேன். அவங்க பண்றது தவறு, அதை நான் எடுத்துக்கிறேன். பட் இதுவுமே கரெக்டா நான் கேக்குறேன். நான் சொல்றது அதெல்லாம் ஆதரிக்கலீங்க, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கதெல்லாம் நான் என்ன சொல்றேன், விஜய் பொறுப்புக்கு வந்தப்புறம் நடந்த விஷயங்களை பத்தி தான் பேசுறேன். எலெக்ஷன் பிரச்சாரத்தில் நடந்த விஷயங்களை பேசல. பொறுப்புக்கு வந்தப்பறம் எப்படி பேசினார், ஆச முதலமைச்சர் என்ன பேசினார், கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க, அட்டு சீட்டெல்லாம் பேசினாரு. ஒரு முதலமைச்சர் பேசுற விஷயமா இல்ல இப்படி கை காமிச்சாரு, அது முதலமைச்சர் பேசுற விஷயமா? அப்பாவை காணொலி இதெல்லாம் வந்து முதலமைச்சர் பேசுற விஷயமாங்க. ஒரு டீசெண்டா ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கணும். நீங்க இந்த கட்சிகள் பேசுறது தப்பு, எதிர்கட்சிகள் பேசுறது தப்பு, அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுற விஷயங்கள்லாம் தவறுன்றதுல எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் பொறுப்புல இருக்கிற முதலமைச்சர் அவரும் பொறுப்போட பேசணும்ல. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த கேள்வி, ஃபைனல் क्वेश्चन. வணக்கம், நான் ரேஷ்மா. சார், என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். மற்ற திட்டங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னவங்க எதுக்காக எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் கொடுக்குறேன், அது இல்லாமல் மாதம் மாதம் அந்த கார் ஓட்டுறதுக்கு டிரைவரு, அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு 75,000 ரூபாய் காசும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது அத்தியாவசியமா? இந்த தேவை இப்போ இருக்கா? செம்ம கேள்விங்க. ஏங்க இப்படி தாங்க திங்க் பண்ணணும். நீங்கள் நல்லா கேட்குறீங்க, பாராட்டுறவங்க சார். ஹாப்பி. இந்த ஜென்சி இளைஞர்களை பாராட்டுறேன். இந்த மாதிரி கேள்வி கற்றுக்கோங்க, நிறைய கேளுங்க. இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி நிறைய கேள்வி நீங்கள் கேட்கணுங்க. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவை. கேளுங்க, நிறைய கேளுங்க. இல்லை, இது வந்து தேவையா இல்லையாங்கிறது தனி விவாதம். இன்னைக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க, எளிய பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வாகனம் கொடுத்துருக்கலாம். ஆனால் பல முறை ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 4-5 கார் வச்சுருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தது வந்து ஒரு விமர்சனமான மாதிரி தான் இது இருக்குது. அதை அவங்க மறுபரிசீலனை பண்ணணுங்கிறது தான் எல்லாருடைய கேள்விங்க கூட. இல்லை, புது சார் சொல்கிறார், புது எம்எல்ஏவாக இருந்தால் ஒரு கார் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பத்திரிகை வாழ்க்கையில் நான் வந்து பல எம்எல்ஏக்களை பார்த்துருக்கேன். நடந்து போய் தொகுதி முழுக்க நடந்து போனவங்களையும் பார்த்துருக்கேன், சைக்கிளில் போனவங்களையும் பார்த்துருக்கேன், மோப்படில் போனவங்களையும் பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்த்துருக்கேன், காரில் போகிறவங்களையும் பார்த்துருக்கேன். அதனால் இவங்க கார் கொடுக்குறதுன்றது வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் கொடுக்கறதுன்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இதை வந்து இந்த நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. இதை பற்றி இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து மக்கள்கிட்ட வரணும். இந்த கவர்மெண்ட் தேவையில்லாமல் இந்த மாதிரி செலவுகள் செய்கிறத மக்கள் கண்டிக்கணும். இந்த மாதிரியான குரல்கள் எழும்பொழுது தான்
கவர்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, இந்த மாதிரி அனாவசிய செலவுகள்லாம் செய்ய மாட்டாங்க. இல்லையா அது தேவையானதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், நிறைய பேர் தேவையானதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுதான் உண்மையான மாற்றம். இருங்க நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு வந்து அரசியல் என்பது வந்து பணக்காரர்களுக்கானது தான், ரவுடிகளுக்கானது தான். இல்லை வந்து நமக்கு ஆக்சஸ் இல்லை. ஒரு சாதாரண காமன் மேன் வந்து இப்போ நான் படிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறேன்னா எனக்கு ஒரு போலீஸ் கார் இருக்குது, அதுக்கான ஒரு செட்டப் இருக்குது. நான் என்னோட சொந்த செலவில் பெரிய அது ஒரு கஷ்டம் அப்படின்னு கிடையாது. என்னால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சாதாரண இளைஞர், படித்த இளைஞன் வந்து அரசியல்வாதி ஆகணும்னு நினச்சா அவன் வந்து என்ன யோசிக்கிறான், எனக்கு முதல்ல இவ்வளோ பணம் வேணும் தான் யோசிக்கிறான். அப்போ அதை உடைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு ஒரு சிஸ்டம் ப்ராப்பராக கொண்டு வராரு. இப்போ வந்து ஒரு கார் இருக்குது, உங்களுக்கு வந்து இது இருக்கா, இது வந்து கவர்மெண்ட் செலவில் இருக்குது அப்படின்னும் போது அது கவர்மெண்ட் கார் அது. அப்போ இதை ஈஸியாக ஆக்சசிபிள் ஆக்குறாரு. யார் வேணால் பொலிட்டீஷியன் ஆகலாம் நாளைக்கு அப்படின்ற ஒரு ஆக்சசிபிளாக மாற்றுற ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ ஐ வெல்கம் இட் அஸ் அ யங்ஸ்டர். சார் நீங்கள் பார்க்குறீங்க நடைமுறையில் என்ன நடக்குது? சென்னைக்கு பக்கத்தில் ஒரு தொகுதி, சென்னை நடைமுறையில் 4 கார் வச்சிருக்காங்க, கொடுக்க கூடாது. சென்னைக்கு அவங்க கம்மியாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னைக்கு பக்கத்தில் ஒரு தொகுதிங்க. அவர் வந்து மோட்டார் பைக்கில் போயிருந்தார் அந்த எம்எல்ஏ, எனக்கு தெரியும், தாவேக்கா எம்எல்ஏ தான், தொகுதி பேரை சொல்ல விரும்பல. எலெக்டான அடுத்த நாள் அவர் வீட்டு வாசலில் 7 கார் நிற்குது. எடுத்துக்கோங்க, நம்ம கார் கொடுத்துட்டு போறாங்க. எத்தனை கார் வரும்? நீங்க சொல்றது திமுக அதிமுக நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்காங்க. தாவேக்கா எம்எல்ஏ வீட்டுல கார் நிக்குதுங்க, 7 கார் நிக்குது, நான் கண்ணால பாக்குறேன். கார் வச்சிருக்கவங்களுக்கு கொடுக்க வேணாம் சார். ஆனா எளிய மக்களுக்கு வெரி சிம்பிள் காமன் மேனுக்கு பாலிடிக்ஸ், காமன் மக்களுக்கு சேவை செய்யணும்னா கார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, கால் நடந்து போலாம். வெரி சிம்பிள் சார். கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுக்கறத வரவேற்கிறோம்னு சொல்றாங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேக்குறேன். கார் இல்லாதவங்களுக்கு ஏன் கார் கொடுக்கணும்னு கேக்குறேன். எதுக்கு கார் கொடுக்கணும், என்ன அவசியம் இருக்கு? மேக்கிங் பாலிடிக்ஸ் ஆக்சஸிபிள் டு தி காமன் மேன். அத நீங்க இத பண்ணாலுமே லஞ்சம் ஊழல் இருக்க தான் செய்யும். ஊழல் இல்லாத இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கார் கொடுக்கறதா சார் லஞ்சம்? அடுத்த வருஷம் வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசலாம். அடுத்த வருஷம் இந்த கார் கொடுத்தவங்க எல்லாம் ஊழல் செய்யலன்னு சொல்லுங்க. நீங்க சரி, இப்ப கார் இல்லன்னு வெச்சுக்கோங்க, அப்பதான் ஊழல் பண்ணுவான். எனக்கு சுத்துறதுக்கு கார் இல்ல ஊழல் பண்ணுவான், எனக்கு செலவு பண்றதுக்கு எனக்கு செலவு பண்றதுக்கு கார் இருந்தா ஊழல் பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம் எனக்கு பொதுவா சிம்பிளா சொல்றேன். எனக்கு செலவு பண்றதுக்கு வந்து காசு வேணும், ஊரா போய் மக்களை பார்க்கறதுக்கு காசு வேணும், அப்ப டிரைவருக்கு கொடுக்கறதுக்கு காசு வேணும், பணியாளர் கொடுக்கறதுக்கு காசு வேணும். அப்ப நான் அரசியலுக்கு போனோம்னா முதல்ல நான் வந்து காசு எப்படி சம்பாதிக்கிறது தான் பார்ப்பேன். அப்ப அரசாங்கமே எனக்கு கார் கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஆள் கொடுக்குது அப்படின்னும் போது நான் மக்கள் பணியை பார்ப்பேன். ஸோ ஐ திங்க் ஐ வெல்கம் திஸ். ஓகே லெட்ஸ் ஃபினிஷ். அடுத்த வருஷம் வந்து இந்த கார் கொடுத்த எம்எல்ஏக்கெல்லாம் ஊழல் பண்ணலன்னு ஒரு விஷயம் வந்து சந்தோஷம். சார் ஊழல் பண்ணணும்னு எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கே சார். நீங்க பண்ணியே இல்லைங்க, வேற வழி இல்லை, நிலைமை அப்படிதான் இருக்கு. பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது வேற, பண்ணணும்னு எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கு. நினைக்கிறவங்க, நான் சொன்னல ஒரு தாவேக்கா எம்எல்ஏ வீட்டுல 7 கார் நிக்குது, அடுத்த நாள் எப்படி வந்தது தாவேக்கா எம்எல்ஏ வீட்டுல? இல்ல இதுல நம்ம வந்து ரொம்ப ஒரு நுவான்ஸ்ட் அப்ரோச் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அரசாங்கம் செய்தது வந்து இதை வந்து யூனிவர்சலா பண்ணது எனக்கு உடன்பாடு இல்லை. யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களும் சரி, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் சரி, யார் யார்கிட்ட கார் இருக்கோ எங்களுக்கு வேணான்னு எவ்வளவு பேர் எழுதி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். எவ்வளவு பாலிட்டிஷியன்ஸ் முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ல இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து 7 முறை 8 முறை ஜெயிச்ச எம்எல்ஏஸ்லாம் அந்த காரை திருப்பி கொடுக்க போறாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து. லெட்ஸ் வெயிட் ஃபார் டிஎம்கே and ADM. கார் இல்ல டிவிகே நிறைய குரோர்பதிஸ் இருக்காங்கல்ல. டிவிகேல ஜெயிச்ச சார் சொன்ன மாதிரி குரோர்பதியும் இருக்கிறாங்க. சாமானிய எளிய பின்புலத்தில் 50,000 செலவழிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்களும் இருக்கிறாங்க. இந்த கார் கொடுக்கறதுல பிரச்சனையே கிடையாது. இந்த கார் வந்து பார்ட்டியிலிருந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ அவர் கேட்டவர் வந்து விசிகா எம்எல்ஏ கேட்குறாரு. விசிகாவில் இருந்து ஒரு காரை வாங்கி அவர் கொடுத்துட்டு 5 வருஷம் அவர் யூஸ் பண்ணிட்டு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கட்சி ஆஃபீஸில் அந்த காரை ஒப்படைச்சிடலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு எம்எல்ஏ அந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க 96ல் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட போது மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஐயா மூப்பனார் ஒரு கார் கொடுத்தார். ஒவ்வொரு மாவட்டத்தில் அவர் அடுத்த மாவட்ட தலைவர் மாறினார்னா அந்த கார் போயிடும். அதிமுகவில் இருக்கப்போ நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு அங்கே அவர் வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவருக்கு இனோவா கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டா இது ஒரு பெரிய இஷ்யூவாக வராது. இப்போ மக்களுடைய பணத்தை எடுத்து கார் கொடுக்கறதுனால தான் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு கேள்வி. அதுல என்னன்னா 234 பேருக்கும் அந்த கார் தேவையா அப்படிங்கறது தான் ஒரு பெரிய கேள்வி. மக்கள் பணத்துல கொடுக்கிறது தேவைப்படுறவங்களுக்கு 70ஸ்ல என்ன இருந்ததுன்னா, கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கருணாநிதி என்ன பண்ணார், அந்த தொகுதியில் போய் மக்கள்கிட்ட பணம் வசூலிச்சு
காரை வாங்கி அவர் கொடுத்தாரு. மக்கள்கிட்ட பணம் வசூலிச்சு கார் வாங்கி சரி, வரி பணத்துல கொடுக்கறது, மக்கள் பணத்துல கொடுக்கறது எல்லாம் இல்லைங்க, ஒண்ணுதானே மக்கள் சார்? டொனேஷன் கொடுக்குறாங்க. மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்கி தனிப்பட்ட முறையில் டொனேஷன் வாங்கி அதுதான் சார் நானும் சொல்றேன். எப்படி இருந்தாலும் மக்கள் தானே கொடுக்குறோம். மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்குறாங்க, நன்கொடை வாங்குறாங்க. நன்கொடை வாங்கி டொனேஷன் வேற, MLA கொடுக்குறாங்க. டொனேஷன் வேற, டாக்ஸ் வேற. இல்ல சார், நான் அப்படி சொல்லி எப்படி பார்த்தாலும் அது மக்கள் பணம் தானே நான் சொல்றேன். இல்லைங்க, அந்த கோட்பாடுல தான் நன்கொடையா நான் வரேன். கொடுக்கறது வேற, நீங்க அரசாங்கத்துக்கு போற பணத்துல கொடுக்கறது வேற இல்ல. சரி, ஓகே ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னைக்கு விவாதிக்கப்பட்டது. ரொம்ப இன்ட்ராக்டிவ் செஷனாகவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வருகை தந்ததுக்கு. இன்னொரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. The Fire Media, the Journalist Summit 2.0. Title sponsor, Dr. Steve Verma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். In association with Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Powered by GT Holidays. South India's #1 travel brand. We Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. எஜுகேஷனல் பார்ட்னர் பட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபுட் பார்ட்னர் விஎஸ் பிரியாணி, த ஆர்ட் ஆஃப் பிரியாணி பர்ஃபெக்டட். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஃபிட்டோவர்ஸ் Sports Infrastructure and Management. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அறுவை சிகிச்சை லாகுரம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.